ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு பார்க்கறதுக்கு முன்னாடி மோகினி பேய் அப்படின்னா என்ன, நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்ட மோகினி பேய் எல்லாம் யாருக்காவது பேய் பிடிச்சி அந்த பேய் விரட்டும் போது நான் மோகினி பேய் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே மோகினி பேய் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ரொம்பவே தீராத ஆசையினால் இறந்து போன ஒரு பொண்ணோட ஆன்மா, அல்லது ரொம்ப கொடுமைகளை சித்திரவதைகள் எல்லாம் அனுபவித்து இறந்து போன ஒரு பொண்ணோட ஆன்மா தாங்க இன்னொரு அவதாரமாக மோகினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோகினி பேய் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் தாக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்த குணமுள்ள நபர்களை பார்த்து தான் அட்டாக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு அந்த மோகினி பேய் என்ன பண்ணுமா, அவங்கள வசியப்படுத்துகிற மாதிரியான பேச்சுக்களை பேசுமா. மென்மையான குரலில் மென்மையான ஒரு பாட்டு பாடுறது, அல்லது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக பேசுறது, அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள கவர்ந்து இழுக்குமாங்க. அதுக்கெல்லாம் யார் அடிக்ட் ஆகுறாங்களோ அவங்கள தான் இந்த மோகினி பேய் அப்படின்றது பிடிக்குமாம். இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா, இந்த மோகினி பேய் ரொம்பவே அழகான ஒரு பொண்ணோட தோற்றமாக ஃபஸ்ட்டு வருமாம். வந்ததுமே அவங்க அந்த ஜென்ஸாக இருக்கட்டும், அந்த பெண்களாக இருக்கட்டும், யாரோ ஒரு பொண்ணு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்ணை பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் ஆகும். ரெட் ஆகும்போது தான் இவங்க அவங்களோட சுயநினைவுலேருந்து அந்த மோகினி பேய் பின்னாடி போகிறது, அல்லது மோகினி பேய் இவங்களுக்குள்ளே வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்குமா. இது கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோகினி பேய்க்கு அரிசி, அது கூடவே திருநீர், அதுக்கப்புறம் அந்த தைரியமான ஆட்கள் அல்லது கொஞ்சம் நெருப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க இந்த மோகினி பேய். அந்த மாதிரி இந்த பீடி குடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நெருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் அவங்கள அட்டாக் பண்ணாதான் அந்த நெருப்பு அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து அது பயந்து ஓடிடுவோம். இந்த மாதிரியெல்லாம் நிறையவே விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான நிகழ்வு இந்த மோகினி பேயினால் அவதிப்பட்ட ஒரு நபரோட உண்மை கதையை தான் சொல்ல போகிறோம். இன்னைக்கான நிகழ்வு தஞ்சாவூருக்கு அருகாமையில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராமசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வாழ்ந்துட்டு இருந்தாராங்க. இந்த நபர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாயங்கால டைமு அவரோட வேலையை முடிச்சுட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிருவாங்க. இவருக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வரும்போது குடிப்பழக்கத்தோட தான் வருவாராம். அதாவது இந்த சரக்குலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவாராம். இப்படியே இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ராமசாமி அவரோட வேலையை செய்கிற இடத்துல இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சாங்க. கொஞ்சம் மழையும் பெஞ்சிருக்கு. மழை காரணமாக தான் அவர் லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இந்த மழை நின்றதுக்கப்புறமா நான் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கும்போது மணி பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீட்டுக்கு போகிறது லேட் ஆகும். அதாவது அவர் சைக்கிளில் தான் வந்திருக்காரு. இவர்கிட்ட பைக்கோ அல்லது வேறு வாகனங்களோ எதுவுமே கிடையாது. சைக்கிள் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால இவர் அங்கே வேலை செய்கிற இடத்துல இருந்து அவங்களோட சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. லேசான துரல் தூரிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே ராமசாமியும் நினைய ஆரம்பிச்சிட்டாருங்க. நினைஞ்சதுமே இவர் என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் குளிரவும் ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இருக்கிற மீதி சரக்கை நம்ம குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சாங்க. அந்த மரத்துக்கு அடியில் நிறுத்தினாராம் சைக்கிளை. நிறுத்திட்டு அவரோட இடுப்பில் இருந்த பாதி சரக்கு பாட்டிலையும் எடுக்கிறார். எடுத்து ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு கூடவே அவர் அங்கே நின்றுட்டு பீடியையும் பற்ற வச்சிருக்காருங்க. பற்ற வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே குடிச்சிட்டே இருக்கும்போதே ராமசாமிக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க. இந்த சத்தமானது ஒரு பொண்ணோட குரலாகவும் இருந்திருக்கு. அந்த பொண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது இருக்கீங்களா, வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துற மாதிரியான ஒரு குரலுங்க. இப்போ ராமசாமி திடீர்னு எங்கடா இருந்து ஒரு பொண்ணு கத்துறாளே, அதுவும் இந்த இருட்டுக்குள்ள இருந்து கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சந்தேகம். கூடவே அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு வாகனமும் இல்லை, இவர் நிற்கிற இடத்துல இருந்து எந்த ஒரு வாகனமும் போகலை. கூடவே நடந்து யாருமே அந்த பக்கம் யாருமே வரவே இல்லையா, இவர் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அந்த சத்தம் கேட்கும்போது இவர், சரி உண்மையாவே யாரோ கீழே விழுந்துட்டாங்களோ அல்லது யாருக்காவது உதவி தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பையில ஒரு டார்ச் லைட்டும் வச்சிருந்தாராங்க. அந்த டார்ச்சை எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணிக்கிட்டே அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சு மெதுவாக அந்த சைக்கிள் இருக்க இடத்துல இருந்து ஒரு 4 அடி எடுத்து வச்சாராங்க. எடுத்து வச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய புதர் மாதிரி இருந்துச்சாங்க. அந்த புதருக்குள்ள இருந்து தான், வாங்கலேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், வாங்கலேன், சீக்கிரமா வாங்கலேன் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, உதவி தானே கேட்குறாங்க, புதருக்குள்ள முள்ளில் எங்கனாலும் மாட்டிக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு இந்த நபரும் இறங்கி போனாராங்க. இறங்கி போயிட்டு அந்த புதர் பக்கம் பார்க்கும்போது அந்த புதருக்கு நடுவில் நல்லா ஃபுல்லாக முள்ளாக இருக்கிற அந்த புதருக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அந்த பொண்ணு நல்லாவே சிகப்பு கலரில் சேலை கட்டிட்டு தலை நிறைய பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அது கூடவே அந்த தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப லென்த்தாக இருந்திருக்குங்க. அப்படியே தலையெல்லாம் அங்கங்கே களைஞ்சு போன முடியும் இருந்திருக்கு. இந்த தோற்றத்தை அவர் பார்த்ததுமே ஒருவேளை இந்த பொண்ணா அல்லது வேற ஏதாவதா அப்படின்னு கூட நினச்சிட்டாராங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணோட கண்ணும் மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்போது ராமசாமி நல்லாவே பார்த்துட்டே இருந்திருக்காருங்க. அந்த பொண்ணோட கண்ணு அப்படியே ஒரு ப்ளூ கலராக மாற மாதிரி மாறிச்சா. அதுக்கு
அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த ப்ளூவெல்லாம் பாதி ரெட்டாக மாற மாதிரி மாறிச்சான். மாறினதுமே ராமசாமிக்கு உள்ளுக்குள்ளே அள்ளு விட்டுருச்சுங்க. என்னமோ தெரியலையே, இந்த பொண்ணோட கண்ணு மாறி மாறி இருக்குது, என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இந்த புதற்குள்ளே இருக்க, என்ன உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உதவி வேண்டாம், நீ தான் வேணும் அப்படின்னு இந்த பொண்ணு பேசிச்சாங்க. பேசுனதும் இவருக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டாராங்க. என்னம்மா சொல்கிற, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அப்படியே அந்த ப்ளூவாக பாதி இருந்த கண்ணும் மீதி ஃபுல்லாக ரெட்டாக மாறுற மாதிரி மாறிடுச்சான். மாறினதும் ராமசாமிக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருந்துச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் இவருக்கு கை காலெல்லாம் விளவெடுத்து போன மாதிரியும் ஆயிடுச்சு. அடுத்து அந்த ஐ கான்டாக்ட் இல்லாமல் அந்த கண்ணை வந்து பார்க்காம கீழே குனிஞ்சிட்டாராங்க. குனிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த தலை சுத்தல் மெதுவாக ரெக்கவர் ஆகிற மாதிரி ஆயிருக்காங்க. மறுபடியும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு டார்ச் அடித்து முகத்தை பார்த்துருக்காரு. பார்த்தா அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருந்த பொண்ணோட முகம் இப்போ பாதி முகம் அப்படியே நெருப்புல சுட்ட மாதிரியும் பாதி முகம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சாங்க. பார்த்தவருக்கு ஆஹா இது என்னமோ தெரியல, நம்மளை என்னமோ பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கவே இல்லையாங்க. வேகமாக ஓடி வர்றாருங்க. ஓடி வந்தவர் அந்த சைக்கிளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சைக்கிளையும் எடுத்துட்டு இந்த டார்ச்சை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு சைக்கிளை வந்து வேகமாக ஓட்டத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. அந்த காரணத்தினால இவருக்கு வந்துட்டு வந்து அந்த பைக்குள்ளேயே உயர்பைக்குள்ளேயே டார்ச்சை வந்து ஆன் பண்ணபடியே போட்டுட்டாராங்க. அந்த வெளிச்சமானது இவருக்கு ரோட்டில் ஓரளவுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கு இவரோட வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டாராங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா வீடு வந்துருந்த அப்பாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காருங்க. அடுத்தது இந்த ராமசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதாவது பின்னாடி ஏது வந்திருக்குமா, இல்லை நம்ம பின்னாடி திரும்பி பார்ப்போமா அப்படின்னு இவருக்கே ஒரு ஆர்வம். அந்த காரணத்தினால ராமசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா சைக்கிள் மெதுவாக ஓட்டுறாங்க. அதற்கடுத்து ராமசாமி என்ன பண்ணாராம், சரி ஓகே பின்னாடி ஏதாவது வருதா அப்படின்றத பார்த்துடலாம், வீடு பக்கமாக வந்தாச்சுல, இனிமேல் என்ன போய் நம்ம ஊருக்குள்ளேயே வரப்போகிறோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் மிதித்தோம் அப்படின்னா நம்மளோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஆர்வத்தில் திரும்பி பார்த்தாராங்க. திரும்பி பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி இருந்து ஒரு பைக் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பைக்கோட வெளிச்சத்தில் பார்த்தாராம். அப்படி பார்க்கும்போது இவர் அதிர்ந்தே போயிட்டாராங்க. தூரத்தில் எங்கேயுமே எந்த ஒரு உருவமுமே தெரியல. ஆனால் இவரோட பின்னாடி சைக்கிளில் உள்ள கேரியரில் ஒரு உருவம் உட்கார்ந்துட்டுருக்குங்க. அந்த உருவம் வந்து அப்படியே தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு லென்த்தான முடி கலைஞ்ச முடியோடு உட்கார்ந்துட்டுருக்குங்க. கூடவே சிகப்பு கலரில் சேலை கட்டின மாதிரி உட்கார்ந்துட்டு. இந்த தோற்றம் எல்லாம் இவர் எங்கே பார்த்தாரோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு புதருக்குள்ளே பார்த்தார் இல்லையா, அதே உருவம் தாங்க இப்போது ராமசாமிக்கு பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டுருக்குங்க. பார்த்தவருக்கு கை காலெல்லாம் விளவெடுத்து போயிடுச்சாங்க. சைக்கிள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் இவர் எழுந்து நின்றவர் தாங்க உடனே அந்த உருவத்தை சுற்றி தேடி பார்த்தாராம். பார்த்தா அவங்க எதுவுமே இல்லையாங்க. சரி ஓகே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவர் அந்த இடத்துல இருந்து சைக்கிளை தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சைக்கிளை நிமித்தி வச்சிருக்காரு. நிமித்தி வச்சா அந்த சைக்கிள் ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சாங்க. பயங்கரமான வெயிட்டாக இருந்துச்சாங்க, தள்ளவே முடியாத அளவுக்கு. அடுத்தது தான் ராமசாமி முக்கியமான ஒரு முடிவு எடுத்துருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா இந்த பேய் நம்மளை விடாது போல், நம்மளை இங்கேருந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து ஓட்டம் பிடிச்சி ஓடுறது தான் ஒரு நல்ல ஐடியா. இந்த சைக்கிளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த ரோட்லேயே போட்டுட்டு வேகமாக இவர் ஓடுறாருங்க. இவர் ஓடவேங்க இவருக்கு பின்னாடியே ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கான். இங்கே வா, அங்கே போகலாம், வா, நீ தான் எனக்கு வேணும், வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு குரலுங்க. ரொம்பவே ஒரு மாதிரி கவர்ச்சியான ஒரு வார்த்தைகளாக பேசுகிற மாதிரியான ஒரு குரலுங்க. அப்படியே இவர் காதை கொடுத்து கேட்காம வேகமாக ஓட்டம் முடிச்சு ஓடிருக்காரு. சரியா இவங்களோட வீட்டுக்கு 2 வீடு முன்னாடியே நின்றுட்டு மூச்செல்லாம் வாங்கிட்டு அடுத்தது நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் வைக்கிறாராம். வைக்கும்போது பார்த்தா இவருக்கு முன்னாடி ஒரு உருவம் நடந்து போதாங்க. சேம் அதே ராமசாமி மாதிரியே நடந்து போச்சான். அப்படி போகிற உருவம் நேராக அவங்களோட வீட்டு வரைக்கும் போகிற மாதிரி பார்த்துருக்காருங்க. பார்த்தவருக்கு அள்ளு விட்டுருச்சுங்க. ஐயோ நம்ம இங்கே நடந்து போகிறோம், நம்மள மாதிரி அங்கே ஒன்று நடந்து போகுது அப்படின்னு. அடுத்து இவர் வேகமாக அந்த நடந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். வேகமாக ஓடுறாருங்க. ஓடி போய் இவங்களோட வீட்டோட கதவை தட்டியிருக்காரு. தட்டுறதுக்கு அப்புறமா அவங்களோட மனைவியும் உள்ளேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு என்னங்க இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, என்ன ஆச்சுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. கேட்கும்போது இங்கே அவங்களோட ஹஸ்பண்ட் அந்த ராமசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்றும் இல்லைம்மா மழை வந்துச்சுல அதனால தான் நான் லேட்டாக வந்தேன், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களோட மனைவி உள்ளே தள்ளி
இவரும் உள்ளே ஓடிட்டாராங்க. ஓடினதுக்கு அப்புறமா மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து முகம் இல்லாமல் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னங்க ஆச்சு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிடவே இல்லையாங்க, அப்படியே படுத்துட்டாராம் ராமசாமி. அடுத்து அவங்களோட மனைவியும் படுத்து தூங்கிட்டாங்க. நல்லாவே தூங்கிட்டாராங்க. மணி ஒரு 2 மணி இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இந்த ராமசாமிக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க வெளியே வாங்கலை, என்னங்க வாங்கலை அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. சேம் அவங்களோட மனைவியோட குரல் மாதிரியும் இருந்திருக்கு. இந்த குரல் கேட்டதுமே ராமசாமிக்கு டக்குன்னு முழிப்பு தட்டிடுச்சாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்காரு. எங்க சீக்கிரமாக வாங்க, எங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு அவசரப்படுத்துகிற மாதிரியான ஒரு குரலும் கேட்டது. சரி ஓகே என்னன்னு தெரியல, இவ்வளோ அவசரமாக கூப்பிட்றாளே, அதுவும் நடுராத்தில் கூப்பிட்றாளே அப்படின்னு ராமசாமியும் கண்ணை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இவர் எழுந்து பார்த்துருக்காருங்க. எழுந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே இருந்து கூப்பிட்ற மாதிரியும் இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு ராமசாமியும் அங்கே கதவு பக்கமாக போகிறாங்க. கதவு பக்கமாக போயிட்டு உள் பக்கமாக இருந்த டாப்பாவில் எடுத்து விட்டுட்டு இவர் வெளியே போய் பார்த்துருக்காரு. வெளியே போய் பார்த்தா அங்கே அந்த நடு ரோட்லங்க இவங்களோட ஒய்ஃப் நின்றுட்டு எதையோ பார்த்து பதறின மாதிரி வாங்க வாங்க சீக்கிரம் வெளியே வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது இவருக்கு ஆல்ரெடி இவர் பார்த்தார் இல்லையா, அந்த உருவத்தை தான் மனைவி பார்த்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இறங்கிட்டாராங்க. இறங்கினதுக்கு அப்புறமா தான் இவர் நல்லாவே கனவுலேருந்து அந்த தூக்கத்துலேருந்து முழிச்சிருக்காருங்க. பார்த்தா இவருக்கு உள்ளு பக்கமாக இருந்து தானே கதவை ஓப்பன் பண்ணார். அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. வந்ததும் உள்பக்கமாக இருந்து நம்ம கதவை லாக் பண்ணணும், கதவை லாக் எடுத்தோம். இப்போ முன்னாடி மனைவி நிற்கிறாள், என்னென்னு ஒன்றுமே புரியலையே, அவள் எப்படி வெளியே போயிருப்பா அப்படின்னு இவருக்கு குழப்பத்தோடையே அப்படியே அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வச்ச காலை உள்பக்கம் எடுத்துருக்காருங்க. எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அவங்களோட மனைவி உள்ளே தான் படுத்துட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வெளியே நின்று கூப்பிட்றது யார்? இவருக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும், நமக்கா இருந்தால் எப்படி இருக்கும், அதே ஃபீல் தான் ராமசாமிக்கும். பயங்கரமாக பயந்துட்டாராங்க. அதுக்கு அடுத்தது இவர் அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து காலை உள்ள எடுத்தால அதே இடத்துல நின்று பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே அந்த உருவமானது அவங்களோட மனைவியோட தோட்டத்தில் இருந்து ஆல்ரெடி இவர் பார்த்தா அதே உருவத்துக்கு மாறுறது கண் கூட பார்த்துட்டாராங்க. பார்த்தவர் நல்லாவே பயந்து போயிட்டாரு. கதவை டப்புன்னு சாத்திட்டு லாக் போட்டுட்டார். லாக் போட்டதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கு வந்து படுத்து வந்தாங்க, அந்த கட்டில் மேலே படுத்து வந்தாங்க. அவருக்கு பயங்கரமாக கை காலெல்லாம் வலியாகவும் இருந்திருக்கு, கால் எரிச்சலாகவும் இருந்திருக்கு. இப்படியே அவர் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு படுத்து விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட மனைவி இந்த சாணம்லாம் தெளிப்பாங்க இல்லையா, அதுக்காக அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ராமசாமிக்கு தூக்கமும் வந்திருக்கு. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா மணி ஒரு 8 மணி ஆகிடுச்சாங்க. அன்றைக்கி அவர் வேலைக்கும் போகலை. சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசதியாக இருக்கிற காரணத்தினாலையும் அதுக்கப்புறமா தான் இவருக்கு ஞாபகம் வந்து, ஓ நம்ம சைக்கிள் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டோம்ல, நம்ம சைக்கிளை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வேகமாக படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சவர் எதுவுமே சொல்லாமலே, அவங்க மனைவிட்டு எதுவுமே சொல்லாமலே வேகமாக ஓட்டம் பிடிச்சி சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்து வீட்டில் நிறுத்தினதுக்கப்புறமா என்னங்க என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு நைட்டு அப்படி தான் பண்ணீங்க, வீட்டுக்கு வந்தீங்க, வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே போனீங்க, அதுக்கப்புறம் திரும்ப மூச்சு வாங்க ஓடி வந்தீங்க, பயத்தோடு வந்தீங்க, என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னது நான் ஃபஸ்ட்டு வந்தேனா, நான் சாப்பிடவே இல்லடி, நான் நேற்று அப்படியே வந்து படுத்துட்டேன்ல அப்படின்னு ராமசாமி கேட்டாராம். ஆனால் அவங்களோட மனைவி ஏங்க சும்மா சொல்கிறீங்க, நேற்று கருவாடு குழம்பு வச்சிருந்தா ரொம்ப ஆசையாக சாப்பிட்டீங்க, இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களோட மனைவி சொல்கிறாங்க. ஆனால் ராமசாமிக்கு ஒன்றுமே புரியல. நம்ம தான் சாப்பிடவே இல்லையே, அப்படியே தானே படுத்தோம் அப்படின்னு. அடுத்தது ஆஹா இது வீட்லேயும் வந்து வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சு போல், இதுக்கப்புறம் இதை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி அவங்களோட தாத்தா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நைட் எல்லாமே இப்படி நடந்துச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு சரியாக தூக்கமும் வரமாட்டுது, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அவங்களோட தாத்தா கிட்ட சொன்னதும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரிப்பா நீ பயப்படாத, நீ பயந்த அப்படின்னா தான் அந்த பேய் வந்து மறுபடியும் உங்கள்கிட்டயே வரும், ஒன்று பிடிச்சி அது வந்து சாகு அடிச்சிடும் அல்லது வேறு ஏதாவது பண்ணாலும் பண்ணிடும், அதனால் நீ பயப்படாமல் இரு, ஃபஸ்ட்டு அந்த உருவத்தை மறுபடியும் பார்த்தினா கூட பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த உருவத்தை மறுபடியும் நீ பார்க்குறப்பெல்லாம் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லு, கண்டிப்பாக அது வந்து பயந்து ஓடிடும். கூடவே எப்போவுமே இந்த திருநீரை உன்னோட பாக்கெட்லேயே வச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் திருநீரும் கொடுத்துருக்காங்க. அவங்க தாத்தா வந்து ஆல்ரெடி இந்த மந்திரிப்பாங்கல்ல, நீர் பிடிச்சி போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் செய்வார் போலங்க. அந்த திருநீரை தான் கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே நீ உன் பாக்கெட்டில் வச்சுக்கோ, மறுபடியும் அந்த உருவத்தை பார்த்து அப்படின்னா அப்படியே கையில் எடுத்து உஃப்னு ஊதி விடு, அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிருந்தா அந்த பேய் மறுபடியும் உன் பக்கம் வராது அப்படின்னு சொன்னாராங்க. சொன்னதும் ராமசாமிக்கும் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. ஆஹா நம்ம தாத்தாவே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து வீட்டில் தானே இருந்திருக்காரு. அடுத்த 2 நாள் வரைக்கும் நார்மலாக இவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த
திருநீரை பாக்கெட்லேயே வச்சுட்டு தான் போயிருந்துருக்கேன். 3வது நாள் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் நேரமாகவே அங்கே வேலையிலேருந்து கிளம்பிட்டாராங்க. மணி ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாராம். சரி ஓகே அப்படின்னு அவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு நான் இவர் அழுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது சரியாக அந்த மரமும் அந்த புதரும் இருக்கிற இடம் வந்தாலே இவரோட சைக்கிளும் அவரோட உடம்பும் சரிங்க ஒரு குலுங்குமாங்க ஆட்டோமேட்டிக்காகவே. அது என்ன காரணம் அப்படின்றது அவருக்கும் தெரியவே இல்லையா. அதுக்கப்புறமா அவர் அந்த சைக்கிள் அழுத்திக்கிட்டு அந்த புதரை தாண்டி ஒரு 10 நிமிஷம் போயிருப்பாராங்க. அங்கேயே அந்த சைக்கிளானது பஞ்சரம் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆனதுமே இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. என்னடா இது, நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது, இங்கே சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நம்ம எப்படிடா ஓட்டிட்டு போகிறது அப்படின்னு இவருக்கு ஒரே சிரமமாக இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சைக்கிளை தள்ளிக்கிட்டே போகலாம், அன்றைக்கி தான் நம்ம நேரமாக வந்துட்டோம்ல அப்படின்னு நினச்சிட்டு சைக்கிள் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்போது மீண்டும் ஒரு சத்தம் கேட்குதுங்க இவருக்கு. இந்த முறை என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கொலுசு சத்தம் கேட்குது. கொலுசு சத்தத்தோட ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரியான சத்தமாக கேட்டிருக்கு. நல்லாவே மும்மிருட்டாக இருக்கும் போதே கேட்டிருக்குங்க. அப்போது ராமசாமி இந்த சத்தத்துக்கெல்லாம் நம்ம அஞ்சக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு மனசில் வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இவருக்கு இவரே தைரியம் சொல்லிக்கிட்டு சைக்கிள் தள்ளிக்கிட்டு வந்துட்டே இருந்தாராங்க. சரியாக இவர் வந்துட்டு இருக்க அந்த பாதையிலேயே ஒரு 10 அடிக்கு முன்னாடி இருந்து ஒரு பொண்ணு நடந்து வராங்க. அந்த பொண்ணு தான் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே முடியெல்லாம் அப்படி பிரித்து போட்டுக்கிட்டே கொலுசோட நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு நேராக ராமசாமி கிட்டே நடந்து வர மாதிரி வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது ராமசாமி இந்த இடத்துல அந்த பொண்ணு நடந்து வராங்க, நம்ம அந்த பக்கம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் அப்படியே மெதுவாக தள்ளிட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. அந்த பொண்ணு வர இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி வந்திருக்காரு. வரும்போது சரியா ராமசாமி கிட்டேயே நின்றுருக்கு அந்த பொண்ணு. நின்னதுமே ராமசாமி இருந்தது, யாருமா நீ, என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஒரு வசிய குரலில் பேசிச்சாங்க. பேசினதும் இவருக்கு அந்த குரலை கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது கூடவே ராமசாமி வா என்னோட வா, நம்ம அங்கே போகலாம் வா அப்படின்னு கூப்பிடும்போது இவருக்கும் போகணும் அப்படின்ற எண்ணம் தான் வந்துச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு வசிய குரலாக இருந்திருக்கு. அது கூடவே என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஆஹா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே பேய் தான் போல, அதனால தான் கண்ணை பாருன்னு சொல்லுது அப்படின்னு இவர் நினச்சிட்டாருங்க. ஆல்ரெடி இவங்க தாத்தாட்ட சொல்லும்போது அந்த தாத்தாவும் அதுதான் சொல்லியிருக்காங்க, கண்ணை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேய் நம்மளை வசியப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கண்ணெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு கீழே அப்படியே பார்த்துட்டே நின்றுருக்காருங்க. அந்த பேயோட அந்த பொண்ணோட உருவம் ஒரு கால் முன் பக்கமாக பார்த்த மாதிரி இருந்திருக்கு, ஒரு கால் பின்னாடி பாதம் இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. அது கூடவே அந்த பாதங்கள் எல்லாம் அப்படியே எரிஞ்சு போன மாதிரியும் இருந்திருக்குங்க. இதை பார்த்ததும் அவருக்கு அள்ளு விட்டுருச்சாங்க. ஆஹா, இது அதே தான் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக கொஞ்சமாக முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே இந்த முறை ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு அந்த முகம். அது கூடவே அந்த பல்லெல்லாம் வெளியே நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. கையெல்லாம் அப்படியே விரலெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்குங்க. அடுத்து இவர் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்த தாமதிக்கவே இல்லையாங்க. அந்த சைக்கிளை அங்கேயே போட்டுட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து அந்த பையை மட்டும் கையில் பிடிச்சின்னு வேகமாக ஓட்டமாக ஓடி இருக்காருங்க. கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, நம்ம தாத்தா திருநீர் கொடுத்தாருல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அந்த திருநீரை பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படியே திரும்பி பார்த்துருக்காருங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவமானது இல்லை. அப்பாடா, அந்த உருவம் இல்லை, அப்போ இந்த திருநீருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ளே போட்டாருங்க. போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 10 அடி வச்சதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி நின்று அந்த பொண்ணு சிரிச்சுட்டு இருந்துச்சாங்க. பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்திருக்கு. அப்புறமா இந்த பாக்கெட்டில் இருந்த அந்த திருநீரை எடுத்து ஒஃப்னு ஊதிட்டு ஓம் நம சிவாயா அப்படின்னு வேகமாக கத்துனாராங்க. கத்துனதும் அந்த பொண்ணோட முகமே பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பில் எரியிற மாதிரி அப்படியே கணங்கன்னு எரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுச்சாங்க. அந்த லேசான இருட்டுக்குள்ளே பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது கூடவே அந்த பொண்ணு அப்படியே வீர்னு கத்தவும் செஞ்சிருக்கு. காதெல்லாம் பிடிச்சிட்டு அதே இடத்துல உட்காந்து கத்தின பொண்ணு அப்படியே மறைஞ்சும் போயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் ராமசாமி ஓடி போய் வேகமாக அவரோட சைக்கிளை எடுத்துகிட்டு தள்ளிக்கிட்டே ஓட்டம் பிடிச்சி ஓடிருக்காரு. அவங்களோட ஊருக்கு ஓடினதுக்கப்புறமா நேராக எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாத்தாட்ட தான் போயிருக்காங்க. அவங்க தாத்தாட்ட போயிட்டு, தாத்தா நீ மறுபடியெல்லாம் வராதுன்னு சொன்னல, இப்போ பாரு இன்னைக்கு வந்துச்சு, என்னை மறுபடியும் கூப்பிட்டுச்சு தாத்தா, நான் இப்படி தான் பண்ணுவேன், அது ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதே மாதிரி நீ தைரியம் வைக்கிற, மறுபடியும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா சொன்னாராங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே இந்த ராமசாமி அவங்களோட வீட்டில் போய் படுத்திருக்காருங்க. படுத்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உள்ளெல்லாம் ரொம்ப உருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு கைக்கெல்லாம் ரொம்ப எரியிற மாதிரி இருந்துருக்கு. அந்த காரணத்தினால நான் வெளியே போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டில் எடுத்துகிட்டு வந்து அவரோட ரோட்டில் போட்டு படுத்துட்டாராங்க. படுத்து நல்லாவே தூங்கிட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு.
திடீர்னு நடுராத்திரியில் ஒரு 10 நாயெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த பார்த்து பயங்கரமாக குலைச்சிட்டு இருந்திருக்குங்க. கூடவே ஊழையிடுற மாதிரியும் விட்டுட்டு இருந்திருக்கு. இந்த சத்தத்தில் ராமசாமிக்கு தூக்கமே வரவே இல்லையாங்க. என்னடா இது அப்படின்னு பிறண்டு 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 படுத்துட்டு இருந்திருக்காரு. கூடவே அந்த நாய்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரி கடிச்சிக்கிற மாதிரியும் சத்தம் போட்டுட்டு இருந்தது. அடுத்து இனிமேல் இங்கே படுக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமசாமி எழுந்து உட்கார்ந்தாராங்க. உட்கார்ந்து பார்த்தா வேற எங்கேயுமே குலைக்கலைங்க. இவங்களோட பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே தான் அந்த ரோட்டில் இருந்து அந்த 10 நாயும் குலைச்சிட்டு இருந்திருக்குங்க. கூடவே அங்கே யாரோ நிற்கிற மாதிரியான ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவம் மட்டும் தெரிஞ்சிச்சாங்க. அதை பார்த்து தான் அந்த நாய்கள் அனைத்தும் கத்திட்டே இருந்திருக்கு, முளையிட்டுட்டும் இருந்திருக்கு. இது என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு இவர் உடனே அவர் எப்போவுமே படுக்கையிலையும் டார்ச் வச்சுருப்பாங்கலாம். அந்த டார்ச்சை எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பார்த்துருக்காருங்க. அப்போது இவர் டார்ச்சை அடிக்கும் போதுமே அது வந்து நிழல் மாதிரி மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் அது எங்கே இருக்குன்றதே தெரியல இவருக்கு. அப்படியே அங்கங்கே ஷேடோ மாதிரி மட்டும்தான் இருந்திருக்கு. அடுத்தது ராமசாமிக்கு கையும் ஓடலை காலும் படலையாங்க. வேக வேகமாக கட்டிலெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போயிட்டு கதவை தட்டினாலும் இவங்க மனைவி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை திறக்கவே இல்லை. இது என்னடா இது, இவ வேற கதவை திறக்க மாட்டாளே, என்னடி பண்ணுற அப்படின்னு கதவை பயங்கரமாக தட்டி அதுக்கப்புறமா உள்ளே போய் கட்டிலெல்லாம் போட்டு படுத்துட்டாராங்க. படுத்ததுக்கப்புறமும் இவங்களோட வீட்டை பார்த்தபடி நாய்கள் வந்து குலைச்சிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு 10 நாய் அதுவும் இருக்குமாங்க. அவ்வளோ நாயும் எங்கேருந்து எப்படி ஒன்று சேர்ந்துச்சிங்கன்னு தெரியுங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக கத்திட்டே இருந்திருக்கு. அடுத்தது கொஞ்ச நேரத்தில் இவங்களோட வீட்டு ஓட்டு மேலே யாரோ நடக்கிற மாதிரியான அந்த சத்தமும் கேட்டு பயங்கரமாக குடு குடு குடுன்னு ஓடுற மாதிரியான சத்தம். அது கூடவே அந்த கொலுசு சத்தமும் கேட்டிருக்கு. அப்போது இன்னொரு சத்தம், அந்த சிரிப்பு சத்தம். ராமசாமி, உன்னை எங்கே போனாலும் விடமாட்டேன், நீ எனக்கானவன், நீ வா வெளியே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரியும் இருந்திருக்குங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு விடிய விடிய படுத்துட்டு இருந்தாராம் ராமசாமி. விடிஞ்ச காலையில் எப்படா விடியும்னு பார்த்துட்டு இருந்தார். விடிஞ்ச காலையில் எழுந்தது மொத்த வேலையை எங்கே விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தாத்தா வீட்டுக்கு தான் ஓடிருக்காங்க. தாத்தா நீ என்னமோ சொன்ன, இப்படிலாம் வராது அப்படிலாம் வராதுன்னு சொன்ன, எனக்கு மறுபடியும் அது வந்துட்டே தான் தாத்தா இருக்கு, என்ன தாத்தா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களோட தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அந்த திருநீர் தட்டை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்லிட்டு கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறந்தவர் என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் நான் சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பூஜை பண்ணலாம், பூஜை பண்ணால் தான் இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாத்தா எங்கிட்டே நீ வேலையை கட்டுற பற்றியா அப்படின்லாம் சொன்னாராங்க. அட சத்தியமாக தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள் சொல்லியிருக்காருன்னா, மல்லிகைப்பூ, வளையல், அதுக்கப்புறம் ஒரு சேலை, மஞ்சள், குங்குமம் இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. கூடவே மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு தாத்தா இதெல்லாம், என்ன தாத்தா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்களோட தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, டேய் முழுசாக அந்த மோகினி உன்னை விட்டு போகணும் அப்படின்னா இந்த பூஜையை நம்ம பண்ணினா தாண்டா போகும், உன்னை பின்தொடர்ந்து வர்றது வேறு எதுவுமே இல்லை, அது ஒரு மோகினி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தாத்தா சொல்கிற, அந்த மோகினி பிடிச்சிச்சுன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியல, சரி ஏதாவது ஒரு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து ராமசாமி கொடுத்தாராங்க. கொடுத்ததுக்கப்புறமா அவங்களோட தாத்தாவை என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து பூஜை பண்ணக்கூடாதுடா, நம்ம வா அங்கேயே போகலாம், நீ எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தியோ அங்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போனதும் இந்த இடத்த பார்த்தாவே அவருக்கு புரிஞ்சிச்சுங்க, ஏதோ ஒரு அமானுஷம் நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு, அந்த புதர் பக்கம் வேறு சொல்கிறேன், அங்கே ஏதாவது நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவும் ராமசாமி 2 பேரும் போனாங்க. நடுராத்திரியில் போயிருக்கிறாங்க. இவ்வளோ ஒரு பயம் இருக்கும். இவர் ஆல்ரெடி எத்தனையோ முறை அந்த அமானுஷத்தை பார்த்துட்டு பயந்துருக்காரு. ஆனால் இந்த முறை தாத்தா இருக்க தைரியத்தில் வேகமாக போயிட்டாராங்க. போனதுக்கப்புறமா அங்கே வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் செய்யறதுக்கு அந்த புதர் பக்கத்துலேயே ஒரு பெரிய செடி ஒன்று இருந்திருக்கு. அந்த செடியில் அந்த சேலையெல்லாம் சுற்றி விட்டுருக்காங்க. கூடவே மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையுமே கொட்டி அங்கேயே பூஜையும் பண்ணியிருக்காங்க. அந்த மல்லிப்பூவெல்லாம் எடுத்து அந்த புதர் மேலேயே போட்டுட்டு அதுக்கப்புறமா தூணு 3 தடவை துப்பிட்டு திரும்பி பக்கமாக வாடா அப்படின்னு சொல்லி ராமசாமிகிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராமசாமியும் செஞ்சிருக்காரு, அவங்களோட தாத்தாவும் செஞ்சுட்டு நேராக திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டாங்களாங்க. வீட்டுக்கு வர வரைக்கும் இவருக்கு வந்து அந்த ஆர்வம் இல்லையாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தாத்தா திரும்பி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பி பார்த்துட்டேன்னா மறுபடியும் அந்த மோகினிகிட்ட இருந்து ஒன்றை என்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயையோ எனக்கு இதுவே பெரும்பாடாக இருக்குது, நீ இன்னும் வேற பாட சொல்கிறியா, நான் திரும்பி பார்க்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா, நேராக நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போயிருக்காருங்க. போகும்போது அவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, டே கண்டிப்பாக திரும்பி பார்க்கக்கூடாது, கூடவே கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இத்தோட நீ என்னை விட்டு போயிரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக தாத்தா இப்படி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி தாத்தா அப்படின்னு வேகமாக வீட்டுக்கு வந்தாராங்க. வந்ததுக்கப்புறமா கை காலெல்லாம் கழுவிருக்காரு, முகமெல்லாம் கழுவிட்டு இத்தோட என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 தடவை துப்பிட்டு திரும்பி பார்த்துட்டாருங்க.
திரும்பி பார்த்தா அது வேறு எங்கேயுமே இல்லைங்க. இவங்க பின்னாடியே தான் வந்திருக்கு. ராமசாமிக்கு பின்னாடியே தான் நின்றுட்டு இருக்கு அங்கே மோகினி பேய். ஆஹா ஐயையோ அப்படின்னு அங்கே நின்று அங்கே அவங்களோட வீட்டுக்குள்ளே போடியாங்க. அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சி ஓடினவரை அவங்களோட தாத்தா வீட்டை போய் நின்றுருக்காரு. தாத்தா நான் பார்த்தேன் தாத்தா, அது அங்கே தான் என் தாத்தா இருந்துச்சு அப்படின்னு. அட ஏன்டா இப்படி பண்ணுறேன், நான் எத்தனை தடவை சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவங்க தாத்தா திட்டினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு தாய் துண்டு கட்டி விட்டுருக்காங்க. கூடவே வீட்டுக்கு வெளியே சில மந்திரிக்கப்பட்ட ஒரு பூஜை பொருள் எல்லாம் வச்சு எலுமிச்சப்பழம், தேங்காய், அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பையில் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுடா, ஆனால் தவறாமல் வெள்ளி செவ்வாய் தினங்களில் இந்த தேங்காய்க்கு நீங்கள் வந்து கற்பூரம் காட்டி சாமி கும்பிடணும், அது கூடவே இந்த பத்தியையும் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த நிலவாசப்படிக்கு நேராகவே வெளியே தொங்க விட்டுட்டு அதே போல் இவங்க தாத்தா சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களோட தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேங்காய் வந்து கருகிருச்சா இல்லையா என்ன அப்படின்னு எல்லாம் பார்க்கறதுக்காக அதை வந்து கலட்டியிருக்காங்க. கலட்டி பார்க்கும்போது அந்த தேங்காய் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கருகலா இல்லையா நல்லா தான் இருந்துச்சா. சரி ஓகேடா, அந்த மோகினி வந்து உன்னை விட்டு முழுசாக போயிடுச்சு. இதுக்கப்புறமும் உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நீ வந்துட்டு பயப்படாத, திரும்பியும் பார்த்துறாத. திரும்பி பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக அதுவாக கூட இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது அமானுஷத்துக்கு கூட நீ மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ வந்தியா, வேலையை விட்டு வந்தியா, நேராக வீடு வந்து சரி அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் இவங்களோட ராமசாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட தாத்தா சொன்ன மாதிரியே வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த இடத்த திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கூடவே எப்போதுமே அவர் கொடுத்த அந்த திருநீரை பாக்கெட்டில் வச்சுட்டு தான் போவாராம். இந்த நிகழ்வு எனக்கு நடந்துச்சு சிஸ்டர், ஆனால் இந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் இந்த மோகினி பேய் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா தான் நான் நம்பினேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு சொன்ன ராமசாமிக்கு ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் நம்மளோட இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கான நிகழ்வு இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணுமா? அப்போ நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இந்த முனியினால் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள், பேய் சம்பவங்கள், எங்கேயாவது பயந்து வந்த அந்த சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட, ரொம்ப த்ரில்லிங்கான கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.